goodness in all material things is equal to everywhere. இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நன்மை அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பொறுத்தவரை எல்லாருமே சமமாக and therefore when you get material things that is not a proof that God is happy with you. ஆகவே பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதற்கு அது அத்தாட்சி அல்ல. Don't think if you get a car that God is more happy with you than that other brother who's only got a cycle. உங்களுக்கு கார் கிடைத்து விட்டது என்றால் தேவன் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கிறார் என்றும் ஒரு சைக்கிள் வைத்திருக்கிற சகோதரன் மீது அவ்வளவு சந்தோஷமாக இல்லை என்றும் நீங்கள் எண்ண வேண்டாம். இல்லை. Look at all the unbelievers in the world who got a better car than you. உங்களை காட்டிலும் நல்ல காரை வைத்திருக்கிற எத்தனை விசுவாசிகளை அவிசுவாசிகளை உலகத்திலே பார்க்கலாம். So don't ever in your life think that God blessed me because I got some material things. ஆகவே எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்தபடினாலே தேவன் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு காலம் என்ன வேண்டாம். These things don't have any value. இவைகளிலே எந்த ஒரு மதிப்பீடும் இல்லை. Whether you wear a white shirt or red shirt makes no difference to God. வெள்ளை சட்டை அணிந்திருந்தாலும் சிவப்பு சட்டை அணிந்திருந்தாலும் அது ஒரு வித்தியாசம் இல்லை. White saree or red saree no difference. வெள்ளை புடவை அணிந்திருந்தாலும் சிவப்பு புடவை அணிந்திருந்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. External. இவைகள் எல்லாம் வெளித்தோற்றமானவைகள். You get 20,000 rupees a month or 2,000 rupees a month, it doesn't mean anything. மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி மாதம் 2,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி ஒரு வித்தியாசம் இல்லை. Sometimes many believers think these are the marks of God's blessing. சில சமயத்தில் இவைகள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளங்கள் என்று சொல்லி ஒரு சில விசுவாசிகள் எண்ணுகிறார்கள். I remember one brother told me, ஒரு சகோதரன் என்ன சொன்னார், oh God has blessed my son. என் மகனை தேவன் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். I said, you mean he has become like Jesus? இயேசு போல மாறிட்டாரா என்று கேட்டேன். No, he got a job in the Gulf. இல்லை துபாயில வேலை கிடைச்சிருக்கு மகனுக்கு சொன்னாங்க. Dubai job, that is you're saying is God's blessing? துபாய் வேலை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்றீங்களா? I'll show you 10,000 Muslims and Hindus who got job in Dubai. துபாயில வேலை கிடைத்த 10,000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் 10,000 இந்து மக்கள் இருக்கிறார்கள் அவளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னேன். தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். Say that God has blessed your son if he has become a little more like Jesus. இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல உங்கள் மகன் மாறி இருந்தால் அப்பொழுது தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். He is working in this village. இந்த கிராமத்திலே ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி. These externals where they work and where they are not important. எங்கே வேலை செய்கிறார்கள் எங்கே வாழ்கிறார்கள் இதெல்லாம் முக்கியம் அல்ல. But sometimes even in our churches we think God is blessed. ஆனா நம்முடைய சபைகளிலே கூட சில சமயத்தில் நாம் என்ன எண்ணுகிறோம், தேவன் இன்னாரை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி? He got a house, அவருக்கு வீடு கட்டி விட்டார், got a job, வேலை கிடைச்சு விட்டது, children got good job, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சு விட்டது, children got married, பிள்ளைகளுக்கு திருமணமாகி விட்டது. How many thousands of people in the world are married? உலகத்திலே பாருங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? We've all got this wrong idea. எல்லாருக்கும் நாம் இந்த தவறான கருத்துக்களை பெற்றிருக்கிறோம். We got to get rid of it from our heart. இவைகளெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து முதலாவது களைய வேண்டும். Because today ஏனென்றால் இன்றைக்கு a lot of Pentecostal preachers are preaching that. அநேக பெந்தெகோஸ்தே பிரசங்கிமார்கள் இதை பிரசங்கிக்கிறார்கள். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். If you got a scooter, you'll get a car. உனக்கு ஸ்கூட்டர் இருக்குமானால் உனக்கு கார் கிடைக்கும். You got a cycle, you'll get a scooter. சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூட்டர் கிடைக்கும். You get a car, you'll get two cars. ஒரு கார் இருக்கிறவங்களுக்கு 2 கார் கிடைக்கும். You got 2-bedroom house, God will bless you with 3-bedroom house. 2 படுக்கை அறை கொண்ட வீடு கட்டியிருந்தால் நீ 3 படுக்கை அறை கொண்ட வீடு கட்டியிருக்க. How to get this? இதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? Please give me your money. எனக்கு உங்கள் காணிக்கை தசம பணத்தை தாருங்கள். And that is the seed that you sow. அதுதான் நீங்கள் விதைக்கிற விதை. I am the field. நான் தான் களம். Put all your seed here. உங்களுடைய விதைகளை எல்லாம் இந்த நிலத்திலே விதையுங்கள். God will give you a harvest. தேவன் உங்களுக்கு பெருத்த அறுவடையை கொடுப்பார். These are today's thieves. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருடர்கள். Don't be deceived by them. இவர்களை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். God blesses all those people who never gave any money to this preacher. இந்த பிரசங்கியாருக்கு பணம் கொடுக்காத अनेक பேரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். They got bigger houses who never gave any money to God. தேவனுக்கு ஒரு பணத்தை கூட கொடுக்காதவர்களுக்கு பெரிய வீடுகள் இருக்கிறது. There are people who lie and cheat and who got big cars and houses and everything. How did they get it? பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்களே அவங்களுக்கு பெரிய கார் பெரிய வீடு பங்களா எப்படி கிடைத்தது? Don't be deceived by all these things you see on television and all that today. ஆகவே இன்றைக்கு டிவியிலே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். Once I spoke against all this in one television program. ஒரு டிவி நிகழ்ச்சியிலே இந்த காரியங்களுக்கு விரோதமாக நான் பேசினேன். Stop the program. அவர் என்ன செய்தார்கள், இனிமேல் இவரை டிவி நிகழ்ச்சியிலேயே சேர்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார். Because all the others are saying one thing and I am saying something else. மற்ற எல்லாரும் டிவி நிகழ்ச்சியில வேற மாதிரி சொல்றாங்க, நான் வேற மாதிரி சொல்றேன். I say okay, you can stop the program. சரி நிகழ்ச்சியை வேண்டாம் நிறுத்தி விடுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. Truth will still go. ஆனாலும் சத்தியம் புறப்பட்டு செல்லும். What I am saying is don't be deceived. நான் சொல்வதெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம்.
ஆனால் I'll tell you where God blesses you, where He does not bless other people. மற்றவர்களை ஆசீர்வதிக்காத காரியங்களை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அது எந்த பகுதியில் என்று உங்களுக்கு I want to சொல்கிறேன். show it to you from Scripture. வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Turn to Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Ephesians chapter 1 எபேசியர் 1ஆம் அதிகாரம் and verse 3. 3ஆம் வசனம். Here it tells us how God has blessed us. இங்கே நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று This is சொல்லப்பட்டிருக்கிறது. the most important verse about God's blessing in the whole Bible. இந்த முழு வேதாகமத்திலேயும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த முக்கியமான வசனம் And இதுதான். if you understand this verse, you'll understand clearly. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள் என்று அர்த்தம். God has blessed us with every spiritual blessing in heavenly places in Christ. அவர் தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So, number of things we can learn from this. இதிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். These blessings are in Christ. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறது. That ungodly farmer gets his rain not because he's in Christ. அந்த அவிசுவாசியான ஒரு விவசாயி அவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறபடியால் அவனுக்கு மழை வரவில்லை. That crooked businessman has got 10 cars not because he's in Christ. அந்த ஏமாற்றுகிற அந்த தொழில் அதிபர் 10 கார் வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தபடியால் அவருக்கு வரவில்லை. That film star has got a huge so many houses and crores of rupees not because he's in Christ. அந்த சினிமா நடிகைகளுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, 10-15 பங்களாக்கள் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்பதனால. Here it says in heavenly places all these people have got nothing. ஆனால் உன்னதங்களிலே இந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த These people have got nothing in the heavenly places. உன்னதங்களிலே இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. All their blessings are on the earth. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பூமியிலே தான் And if காணப்படுகிறது. your blessings are only on the earth, then you are also just like them. உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த பூமியிலேயே இருக்குமே என்று சொன்னால் நீங்களும் அவர்களைப் போல தான் இருக்கிறீர்கள். But here it says God has blessed us in the heavenly ஆனால் places. இங்கே தேவன் நம்மை உன்னதங்களிலே உள்ள ஆசீர்வாதங்களை நிறுத்திருக்கிறார் என்று That is பார்க்கிறோம். not for these people. அந்த இந்த ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அல்ல. And what did He give us in the heavenly places? உன்னதங்களிலே அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? Every single blessing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். Every spiritual blessing means every blessing of the Holy Spirit. ஒவ்வொரு ஆவிக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் மூலமாய் வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதம். What are all the blessings of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரின் சகல ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? It's not money, பணம் அல்ல, because there is no money in the heavenly place. ஏனென்றால் உன்னதங்களிலே பணம் இல்லை. It's not houses and lands, there are no houses and lands. வீடுகளும் நிலங்களும் அல்ல, ஏனென்று சொன்னால் உன்னதங்களிலே வீடுகளும் நிலங்களும் இல்லை. It's not beautiful face, because that's not important there. அழகான முகம் அல்ல, ஏனென்று சொன்னால் அங்கே அது முக்கியம் அல்ல. It's a beautiful heart, that is important there. அழகான ஒரு இருதயம், அது முக்கியமாக அங்கே இருக்கிறது. It is humility. தாழ்மை, That is the blessing of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம். I tell you, you can act humble. I've seen many believers who act humble. அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், தாழ்மையா இருக்கிறது போல நன்றாக நடிப்பார்கள். They can stand and speak also in a very humble way. அப்படியே தாழ்மையா இருந்து பேசுவதை போல அப்படியே கூனி குறுகி பேசுவார்கள். But I'm not fooled. நான் அதில் ஏமாற்றப்பட மாட்டேன். You may be fooled, I'm not fooled. நீங்கள் வேண்டுமானால் ஏமாற்றப்படலாம், நான் ஏமாற்றப்பட மாட்டேன். Real humility உண்மையான is the humility of Jesus Christ. உண்மையான தாழ்மை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை. And you cannot produce it. அதை நீங்களாகவே உற்பத்தி செய்ய முடியாது. However much you try, you cannot produce it. எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் நீங்களாகவே அந்த தாழ்மையை உண்டாக்க முடியாது. It will be like taking some iron ball and painting it like gold. நீங்கள் ஒரு இரும்பு பந்தை எடுத்துக்கொண்டு அதை தங்க முலாம் பூசி தங்கத்தை போல மாற்றுவது போல தான் It's இருக்கிறது. a deception. அது ஒரு ஏமாற்று வேலை. The Holy Spirit alone can give you the real humility. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உண்மையான தாழ்மையை உங்களுக்குள்ளாக உண்டாக்க முடியும். Those are some of the blessings of the Holy Spirit. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய சில ஆசீர்வாதங்கள். Real love for people. ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய மெய்யான அன்பு. Not loving because the law says you must love. பிரமாணமானது நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறபடினாலே உள்ள அன்பு அல்ல. That was in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டது. Moses would preach, you must love your neighbor as yourself. உங்களைப் போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று மோசே பிரசங்கித்திருக்கிறார். People all get convicted. I better go and love my neighbor. நான் போய் என்னுடைய அயலகத்தானை நேசிக்கட்டும் என்று உணர்கிறார். Exactly what happens in our churches also. நம்முடைய சபைகளிலே இப்படித்தான் நடந்து Somebody கொண்டிருக்கிறது. preaches something, யாரோ ஒருவர் அதை பிரசங்கிக்கிறார். I get convicted and I say, I must go and do that. நான் உடனே உணர்த்திக்கப்பட்டு இப்பொழுது நான் அதை போய் செய்ய வேண்டும் என்று போகிறார். You are under the law. நீங்கள் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறீர்கள். First of all, recognize you cannot do that. முதலாவதாக நீங்களாகவே அதை செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும். You must recognize only the Holy Spirit can produce it in you. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களிலே அதை உண்டாக்க முடியும் என்பதை நம்ப வேண்டும். When you are convicted about something in the meeting, in a conference, anywhere, ஆகவே கூட்டங்களிலேயோ கான்ஃபரன்ஸ்லயோ நீங்கள் ஒன்றை குறித்து உணர்த்திக்கப்பட்டால் let me give you one advice.
ஒரு ஆலோசனை உங்களுக்கு Don't சொல்றேன். go and try and do that. உடனே நீங்கள் போய் முயற்சி செய்து பார்க்க You வேண்டாம். go to God தேவனிடத்திலே போங்கள். and say, Lord, ஆண்டவரே, if I try to be humble, it will be an artificial thing. நானாக தாழ்மையாக இருக்க முயற்சி செய்தால் அது செயற்கையானதா இருக்கும். If I try to love, it will be a forced thing. நானாக அன்பு கூற முயற்சித்தால் அது கட்டாயத்தின் மேல் அன்பு கூறுவது போல இருக்கிறது. Have you heard the story of the man and the wife who came to one elder brother for counsel? ஒரு கணவனும் மனைவியும் ஒரு மூப்பரிடத்தில் வந்தார்களாம் ஆலோசனை பெறுவதற்காக. இந்த கதையை கேட்டிருக்கீங்களா? Having some struggle with each other. ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை, சண்டை. So the elder brother asked the husband, ஆகவே கணவனை பார்த்து அந்த மூப்பர் கேட்டார், do you love your wife? உன் மனைவி நேசிக்கிறாயா? Yes, the Bible says you must love your enemies. I love her. ஆம், வேதம் சத்துருக்களையும் சிநேகிக்க சொல்லியிருக்கிறது. ஆகவே மனைவி நேசிக்கிறேன் என்று சொன்னாராம். He was loving his wife. அவர் மனைவியை நேசித்தார். Because the Bible says love your enemies. என்றால் வேதம் என்ன சொல்கிறது? உன்னுடைய சத்துருவையும் நேசி. That is not, you can also love your enemy like that. நீங்களும் உங்களுடைய சத்துருவை இது போல நேசிக்கலாம். That is not divine love. அது தெய்வீக அன்பு அல்ல. You have to go to God and say, தேவனிடத்தில் போக வேண்டும். I cannot do that. ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியாது. Fill me with your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். Then I will have real love, not this painted fire. அப்பொழுது ஆண்டவரே, எனக்கு இந்த வண்ணம் பூசப்பட்ட அக்கினி போல அல்ல, உண்மையான அன்பு எனக்கு உண்டாகும். So every blessing of the Holy Spirit is already mine. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. If God has called me to preach the word, every anointing needed is there. தேவனை பிரசங்கிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய ஒவ்வொரு அபிஷேகமும் அங்கே இருக்கிறது. If God has not called you to be a preacher but to be a mother, then every anointing to be a mother will be there for you. உங்களை ஒரு பிரசங்கியராக இல்லை, ஆனால் ஒரு தாயாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நல்ல தாயாக இருப்பதற்கு வேண்டிய சகல அபிஷேகமும் உங்களுக்கு கிடைக்கும். No matter how much you pray, you will not get my anointing. எவ்வளவுதான் நீங்கள் ஜெபித்தாலும் என்னுடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்காது. You will not be able to preach like me. என்னை போல நீங்கள் பிரசங்கிக்க முடியாது. But I will not be able to be a mother like you. அதே போல உங்களை போல நான் ஒரு தாயாக இருக்க முடியாது. See, God anoints us for your particular ministry. உங்களுடைய குறிப்பிட்ட ஊழியத்திற்காக தான் தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை தருகிறார். Don't think that everybody who's anointed will start preaching like some other anointed. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் மற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கியாரை போலவே பிரசங்கிப்பார்கள் என்று எண்ண வேண்டாம். That is what some people are seeking. சிலர் இதை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். I want the anointing of the Holy Spirit because I want to speak like Brother Zach preaches. ஆண்டவரே, சகோதரர் ஜாக் அவர்கள் பிரசங்கிப்பது போல நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன், ஆகவே அபிஷேகம் என்று கேட்கிறார்கள். Cannot do it. உங்களால் செய்ய முடியாது. Because God has not called you to my ministry. ஏனென்றால் என்னுடைய அதே ஊழியத்திற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. See, for example, if a hand is paralyzed, ஒரு கைக்கு வாதம் வந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். and the hand sees how the tongue can speak so well, நாவு எவ்வளவு அழகாக பேசுகிறது என்பதை இந்த செயலற்று போன கை பார்க்கிறது. and the tongue is praying to the head, அந்த நாவு தலையை நோக்கி ஜெபிக்கிறது. give me power, எனக்கு வல்லமை தா, give me power. எனக்கு வல்லமை தா. And when it gets power, இந்த கைக்கு வல்லமை கிடைத்த உடனே will it start speaking like the tongue? உடனே நாவை போல இந்த கை பேச ஆரம்பிக்குமா? Yes or no? ஆமாவா இல்லையா? It will be a good hand. இது நல்ல ஒரு கையாக தான் இருக்கும். It won't be able to speak. நாவை போல இந்த கை பேச So முடியாது. when God gives you power, He will not make you like me. ஆகவே தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும் பொழுது என்னை போல உங்களை மாற்ற He மாட்டார். will make you what you are supposed to be. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அது போல தான் உங்களை மாற்றுவார். Maybe you're not called to be a preacher. பிரசங்கியராய் நீங்கள் அழைக்கப்படாமல் இருக்கலாம். Maybe you're not called to be a prophet or a teacher. ஒரு தீர்க்கதரிசியாகவோ போதகராகவோ நீங்கள் அழைப்பு பெறாமல் இருக்கலாம். Maybe you're called just to help in the church. சபையிலே உதவி செய்ய முடியாது நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். God will mightily anoint you to help in the church. சபையிலே உதவி செய்வதற்கு தேவன் வல்லமையாக உங்களை If அபிஷேகிப்பார். you're called to be an elder in a church, God will anoint you to be an elder in that church. ஒரு சபையிலே முப்பரா இருக்க முடியாது தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவார். He will not give you anointing for 4 or 5 churches because He has not called you for 4 or 5 churches. 4-5 சபைகளுக்கு தேவன் உங்களுக்கு அபிஷேகம் தர மாட்டார் என்றால் அதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. That is the mistake some people make. சிலர் செய்கிற தவறு இதுதான். God has blessed me in this one church, so I can be an elder over 4 or 5 churches. தேவன் இந்த சபையிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே 4-5 சபைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று You எண்ணுகிறார்கள். can't do that. இல்லை, உங்களால் It's அதை like செய்ய the முடியாது. hand saying, now I can do what the leg does. இந்த கை இப்பொழுது நான் கால் செய்கிற வேலை நானே செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. உங்களால் அதை செய்ய முடியாது. Remember, when you're filled with the Holy Spirit, it is to get power to do what God has called you to be in the body of Christ. உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தில் எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ அந்த வேலையை செம்மையாக செய்ய முடியாத That blessing is there in your name in the heavenly places. அந்த ஆசீர்வாதமானது உங்களுடைய பெயரிலே உன்னதங்களில் இருக்கிறது. So when you go there, you can take it. Amen. It's already there. ஏற்கனவே அங்கே இருக்கிறது, நீங்கள் அங்கே போகும்போது அதை எடுத்துக்கொள்ள It முடியும். says here you're already blessed with every blessing in the heavenly places in Christ. உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால இயேசுவை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று
என்று பார்க்கிறோம். This is like, to use a human illustration, மனுஷிகமாக ஒரு விளக்கத்தை சொன்னால், the heaven is like a bank. பரலோகம் என்பது ஒரு வங்கியை போல இருக்கிறது. And in that bank, all of us who are born again have got an account. மறுபடியும் பிறந்த நம்ம எல்லாருக்கும் அந்த பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கிறது. And in that account, God has put everything that you need for your life on this earth. இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உங்களுடைய பேங்க் கணக்கிலே இருக்கிறது. What does it say? என்ன சொல்லப்படுகிறது? Every blessing of the Holy Spirit. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Does it say He will bless you when you pray for it? நீங்கள் ஜெபிக்கும் அதற்காக ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. He will bless you when you fast for it. நீங்கள் உபவாசித்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறதா? No. இல்லை. It is already there. ஏற்கனவே அங்கே இருக்கிறது. When did He put it? எப்பொழுது அதை போட்டார்? He put it when Jesus rose again from the dead and went to heaven. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு சென்ற பொழுது அதை போட்டார். You see, I was not even born then. அப்பொழுது நான் பிறக்கவே இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. Yeah, but God knew that one day in Tamil Nadu you will accept Christ, and He already put an account in your name before you were born. ஒரு நாளிலே நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறக்க போகிறீர்கள் என்று சொல்லி அவர் முன்னமே அறிந்திருந்து உங்களுடைய கணக்கில் அந்த பணத்தை அந்த ஆசீர்வாதத்தை போட்டு விட்டார். It's already there. ஏற்கனவே அங்கே இருக்கிறது. And when you go to heaven, you'll see your account with your name there. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய பெயரிலே அந்த கணக்கு இருப்பதை பார்ப்பீர்கள். So many things are put in your account. உங்களுடைய அந்த கணக்கில் எவ்வளவோ காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. That's what it says in Ephesians 1:3. எபேசியர் 1:3 இதை தான் நான் பார்க்கிறோம். See one more verse. இன்னும் ஒரு வசனம். 2 Peter 1:3. 2 பேதுரு 1:3. 2 Peter 1:3. 2 பேதுரு 1:3. It says here இங்கே பார்க்கிறோம் that God's divine power has granted us everything necessary for life and godliness. அவருடைய திவ்ய வல்லமையானது இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளினது. He has not given you everything that money can buy. பணம் என்னென்னலாம் வாங்க முடியுமோ அதையெல்லாம் அவர் தரவில்லை. No, but everything needed for life and godliness on earth, everything is already given. இந்த பூமியிலே இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாமும் தேவபக்திக்கு தேவையான யாவற்றையும் அந்த திவ்ய வல்லமை தந்திருக்கிறார். That's God's word. இது தேவனுடைய வார்த்தை. Where is it? எங்கே இருக்கிறது? It is in your account in the bank of heaven. இந்த காரியமானது வங்கியிலே பரலோகத்திலே இருக்கக்கூடிய உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது. Supposing your father puts 100,000 rupees in your name in a bank on earth. இந்த பூமியிலே ஒரு பேங்க்ல உங்களுடைய பெயரிலே 1,00,000 ரூபாய் போட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். You got to go to the bank and write a check and take it. நீங்கள் அந்த பேங்க்ல போய் செக் எழுதி கொடுத்து அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். If you don't write it, you can't take it. நீங்கள் அந்த செக் எழுதவில்லை என்று சொன்னால் பணத்தை எடுக்க முடியாது. Supposing he has taken a security locker in the bank and put some gold and some fixed deposits and so many things, and the house property certificates all in that bank deposit box. அங்கே வைப்பு பெட்டகம் என்று சொல்லப்படுகிற அந்த டெபாசிட் பாக்ஸ்லே பெட்டியிலே உங்களுக்கு தேவையான நகை பணம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரசீது எல்லாவற்றையும் போட்டு அதை பூட்டி பத்திரமாக லாக்கரில் வைத்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். He has written his will. தன்னுடைய உயிரை எழுதி வைத்திருக்கிறார். It's all for you, my son, my daughter. என் மகனே மகளே இந்த பெட்டகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு தான். Signature. இங்கே நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன். Show it in the bank and take it. இந்த பேங்க்ல இதை போய் காண்பித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். And you don't bother about the will. நீங்க அந்த உயிரை பற்றி கவலைப்படுவதில்லை. You don't read it. அதை வாசிப்பதில்லை. You don't read which bank it is. அது எந்த பேங்க்ல போடப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வாசிக்க You can கண்டுபிடிக்கவில்லை. live and die like a poor man because you did not know what was written in the will of your father. உங்கள் தகப்பனார் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற உயிரை என்ன என்று படிக்காதபடினாலே நீங்கள் ஒரு ஏழையாகவே வாழ்ந்து மரிப்பீர்கள். But in earthly things we are not so stupid. ஆனால் ஒன்று தெரியுமா, பூமிக்குரிய காரியத்தில் அவ்வளவு புத்திரமாய் நாம் இல்லை. Some people are just waiting for their father to die to find out what is written in the will for me. அப்பா தன்னுடைய பெயரிலே உயிரில் என்ன எழுதி இருக்கிறார் என்பதை வாசிப்பதற்கு எப்பொழுதும் அப்பா சாவார் என்று சிலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And shed a few tears and all and say, okay, let's open the will now, let's see what he. அடக்காரல கொஞ்சம் அப்படியே கண்ணிலா சித்திட்டு முடிச்ச உடனே வேகம் ஓடி போய் உயிரில் என்ன எழுதி இருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். Because we are very wise when it comes to earthly things. உலக காரியம் என்று வரும்பொழுது எவ்வளவோ புத்திசாலிகளாய் இருக்கிறோம். They argue with the brother sister, no, this is for me, that is for you. அண்ணன் தம்பியோட எவ்வளவு சண்டை, இது எனக்கு இது உனக்குன்னு சொல்லி பாகம் பிரிக்கிறது இல்ல. I wish we were so eager for our heavenly things. இதே வாஞ்சை பரலோகத்துக்குரிய காரியத்துல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We don't know. ஏன் நமக்கு தெரியவில்லை தெரியுமா? We haven't read the will. நாம் இந்த உயிரை வாசிக்கவில்லை. How many of you have read the will that Jesus wrote with his blood? இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே மிகவும் கவனமாய் உங்களுக்கு என்று எழுதி வைத்த அந்த உயிரை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? I have read this will
and I have become a rich man spiritually. நான் இந்த உயிரை வாசித்திருக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஒரு ஐஸ்வரியவனாய் மாறி The இருக்கிறேன். only difference between you and me is I read the will carefully in the Bible. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னவென்றால் வேதத்திலே இருக்கக்கூடிய இந்த உயிரை நான் கவனமாய் I வாசித்திருக்கிறேன். saw Jesus bought this for me with his blood. இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி எனக்காக இதை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்பதை பார்த்தேன். It's mine, Lord, it's mine. It's in my name. ஆண்டவரே, இது என்னுடைய பெயரை எழுதப்பட்டிருக்கிறது, இது எனக்கு சொந்தம் என்று சொல்கிறேன்.